வாரத்தில் 2 மாங்காய் 3 மாங்காய் இல்லைங்க 4 மாங்காய் கூட அடிக்கலாம். காலைல இருந்தால் ரொம்ப சோம்பேத்தனமாக இருக்குது, டயர்டாக ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கேன், ஒரு எனர்ஜியே இல்லை, இதில் நடுவில் ஹேர் ஃபார் ப்ராப்ளம் வேறு, அடிக்கடி எட்டி பார்க்குற டைஜஷன் ப்ராப்ளம் வேறு அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு பெருசாக போகுதா. வாரத்தில் 2-3 நாள் எம்டி ஸ்டொமக்கில் இந்த ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாலுமே நேச்சுரலாக இருக்கிறதால சைடு எஃபெக்டே இல்லாமல் சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். ஒரு பெரிய முழு நெல்லிக்காய், 4-5 மிளகு, ஒரு துண்டு இஞ்சி, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி 100 ml தண்ணி ஆட் பண்ணி உப்பு போட்டு வேணால் குடிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே எனக்கு தேங்க்ஸ் சொல்லுவீங்க. அந்தளவுக்கு சூப்பரான பெஸ்ட்டாக இருக்கும், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போனா ஒன்றும் கிடையாது, பட்டு தெரிஞ்சுக்கிறது, நிறைய செருப்படி பட்டு எது நல்லது கெட்டதுன்னு அதுக்கப்புறம் தெரியும் பார்த்தீங்களா, அதுதான் அனுபவம். உணர்வுக்கு மதிப்பளிக்காத இடத்தில் உரிமையோடு சண்டையிடாதே, சில சமயம் விளக்கம் கொடுப்பதை விட விலகி செல்வதே மேல் சொல்லிட்டு 4 லைனாக இருந்தாலும் நச்சுன்னு இருந்துச்சு இல்லைங்களா. ஸோ நம்மளுடைய உணர்வுகளுக்குமே உணர்ச்சிகளுக்குமே அங்கே ரெஸ்பெக்ட் இல்லாத போது அங்கே போய் சண்டை போடுறது ஒரு முட்டாள்தனம். அதோட அந்த விளக்கத்தெல்லாம் கேட்குறது வேஸ்ட்டு. தள்ளி இருந்து நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன், என்னன்னு சொல்லிட்டு அளவோடு இருக்கிறது தான் நம்ம மரியாதை, நாம் காப்பாற்றிக்கிறதுக்கு சமம்னு நினச்சிக்கிட்டு இதெல்லாம் வந்து ஒரே நாளில் தெரிஞ்சுக்க முடியுமா, தெரியாது. வாழ்க்கையில் ஒவ்வொரு வருஷம் போக போக ஒவ்வொருத்தங்க கூட பழக பழக ஒன்றா தான் தெரிஞ்சுக்க முடியும். அதுதான் அனுபவம். சரிங்களா, ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். இன்னைக்கு டே அமிதேஷ் ஆனுவல் டே எக்ஸாம் லீவு. சார் என்னவோ ஜாலியாக தான் இருக்காரு, ஆனால் வீட்டில் இருக்கிற எனக்கு தான் ப்ரெஷர் ஏறிக்கிட்டு இருக்கு. ஸ்கூல் லீவ் விட்டு ஒரு நாள் கூட ஒன்றும் கம்ப்ளீட் ஆகலை, ஆனால் அதுக்குள்ளே எப்படா ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி எல்லார் வீட்லேயும் எல்லா அம்மாக்களும் உடைய மனசில் குமுறல் வந்து அந்த கதறல்லாம் எனக்கு கேட்குது. ஸோ என்ன பண்ணுறது, சமாளித்து தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் நம்மளுடைய பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், பச்சை பயிறு கடையில் பண்ணி, பீன்ஸு, கேரட்டு, முட்டைக்கோஸ் 3 கலர் பார்க்கும்போது ஃப்ளாக் கலர் தான் வந்தது, மூவர்ண கொடி கலர் பொரியல் பண்ணி, ஆப்பிள் வந்து பீல் பண்ணி கட் பண்ணி ஸ்நாக்ஸ் வச்சுட்டு, ஒரு 2 நாட்டு சோளத்தை வந்து வேக வச்சுருந்தேன், மேலே லெமன் பொடியெல்லாம் போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு. நீர்மோர் நல்லா தன்னா 1/2 லிட்டர் அடித்து வச்சாச்சு. ஸோ 2 குட்டீஸ்க்கும் காத்தால் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து தோசை செஞ்சு இந்த பச்சைப்பயிர் கடையிலே வேறு லெவலில் இருக்கும் காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு புது வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.